சார், இப்போ திமுக தோன்றி அதாவது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் நிறைவேறின நிலையில இன்று பார்த்தீங்கன்னா, அதற்கான ஒரு விழா வந்து மிக பிரம்மாண்டமா வந்து நடத்தியிருக்காங்க. அவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்றத விட, அவர்கள் செய்த துரோகங்கள் மக்களுக்கு அதிக அளவுல இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள வந்து முன்மொழிந்து வராங்களே சார். இது எந்த அளவுக்கு உண்மைதானா? திமுக வந்து மக்களுக்கு அதிக அளவுல துரோகங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா? அந்த கட்சியை தொடங்கிய பேரறிஞர் அண்ணாவிலிருந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தொடங்குறதுக்கான நோக்கம் என்பது அங்கே வந்து எளிய மக்கள் அதிகாரத்தை பெறுவதற்கான இடம் வேணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் உயர் சாதிகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. என்னென்னா இப்போ ரெட்டியார், பிராமணர்கள் போன்றவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதனால் அவர்களை வீழ்த்தி நாம் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவனை அன்றைக்கு பிரதான கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். அதை வீழ்த்த தான் திமுக கழகம் உருவாக்கப்பட்டுச்சு.